அரசியல் சட்டத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று டெல்லியில் ராம்நாத் கோவிந்த் குழுவை நேரில் சந்தித்து திமுக வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த ஒன்றிய அரசு முனைப்பாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இதனை செயல்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு தீவிரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இன்றைய தினம் தற்போது திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞரான பி. வில்சன் இந்த குழுவை நேரில் சந்தித்து திமுகவினுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. குறிப்பாக இந்த திட்டம் என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, கூட்டாட்சிக்கு எதிரானது. ஆகவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். ஏற்கனவே இது தொடர்பாக திமுக சார்பாக ஒரு விரிவான ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த குழுவுக்கு. அந்த கடிதத்தில் எதற்காக இந்த திட்டம் தேவையில்லை, எதற்காக இதனை கைவிட வேண்டும் என்பது குறித்து விரிவாகவே தெரிவித்திருந்தார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது சாத்தியமற்றது, இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, மாநில சுயாட்சிக்கு எதிரானது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் போது செலவு குறையும் என்கிற வாதம் தவறானது என்று பல காரணங்களை மிக தெளிவாக குறிப்பிட்டு திமுக தரப்பில் ஒரு கடிதம் இந்த குழுவுக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பல கட்சிகளிடம் அவர்கள் நேரடியாகவும் கருத்துக்களை கேட்டு வருகிறது இந்த குழு. அந்த வகையில் தற்போது திமுக சார்பில் இந்த குழுவை மூத்த வழக்கறிஞர் வில்சன் நேரில் சந்தித்து தங்களுடைய கருத்தை தெரிவித்து வருகிறார். அதாவது ஏன் இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும், ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையில்லை என்பது தொடர்பாக மிக விரிவான ஒரு தகவலை கருத்தை இந்த குழுவிடம் தற்போது தெரிவித்து வருவதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும். அவையெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானதாக இருக்கக்கூடும் என்பதால் இந்த திட்டம் தேவையில்லை என்பதே திமுகவினுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை தான் தற்போது இந்த குழுவிடம் பி. வில்சன் தெரிவித்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த குழுவிடம் என்ன வலியுறுத்தப்பட்டது, ஏன் இதனை கைவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது என்பது குறித்து பி. வில்சன் செய்தியாளர்களையும் சந்தித்து விளக்க இருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்ற திட்டம் என்பதை கருத்தில் கொண்டு இதனை கைவிட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தி இருக்கிறது. டெல்லியில் ராம்நாத் கோவிந்த் குழுவை நேரில் சந்தித்து திமுக இதனை வலியுறுத்தி இருக்கிறது. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.